அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு பாடத்தில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்கிற தென்னிந்திய அரசுகள் இருக்கிற ஒரு சில முக்கியமான ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வடக்கே ஹர்ஷரின் ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் எந்த அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன? வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தொலைதூரத்தில் இருக்கிற தென்பகுதிகளில் எந்த அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்படின்னா பல்லவர்கள், பல்லவ அரசர்கள். அடுத்தது, பல்லவ அரசர்கள் தலைநகராக கொண்ட பகுதி எது? பல்லவ அரசர்கள் தலைநகராக கொண்ட பகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரம். மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி யாருக்கு கீழ் இருந்தன? மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி யாருக்கு கீழ் இருந்தன? வாதாபி சாளுக்கியர்கள். யார்? வாதாபி சாளுக்கியர்கள். தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எது? தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னா காஞ்சிபுரம். தொண்டை மண்டலம் எந்த அரசின் மையப்பகுதியாக இருந்தது? தொண்டை மண்டலம் எந்த அரசின் மையப்பகுதியாக இருந்தது? பல்லவ அரசு. தொடக்ககால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? தொடக்ககால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் அல்லது யாருக்கு கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? சாதவாகனர்கள். யாருக்கு கீழே? சாதவாகனர்கள். இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் யார்? இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் யார்? சிம்மவிஷ்ணு. சிம்மவிஷ்ணு ஒரு வலுவான பல்லவ பேரரசை உருவாக்க யாரை அளித்தான்? அதாவது சிம்மவிஷ்ணு புதுசாக பல்லவ அரசை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது வலுப்படுத்துறதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா களப்பிரர்கள். அவங்க அழிச்சாதான் வலுவான பல்லவ பேரரசை உருவாக்க முடியும். அப்படின்றதுனால சிம்மவிஷ்ணு யாரை அழிச்சிட்டு ஒரு வலுவான பேரரசை உருவாக்குறாரு அப்படின்னா களப்பிரர்கள். சிம்மவிஷ்ணுவின் மகனான திறமை வாய்ந்த அரசர் யார்? சிம்மவிஷ்ணுவின் மகனான திறமை வாய்ந்த அரசர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். கடைசி பல்லவ மன்னர் யார்? கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜிதன். கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜிதன். பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர் யார்? பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பெருமளவு பங்களிப்பு செய்தவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். அடுத்தது, மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் பின்பற்றிய சமயம் எது? மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் பின்பற்றிய சமயம் எது? எது? சமண மதம். அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் யாரால் சைவத்தை தழுவினார்? மகேந்திரவர்மன் யாரால் சைவத்தை தழுவினார்? ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் சமணம், அதுக்கப்புறம் சைவத்தை வணங்கினார் அல்லது தழுவினார், கடைபிடித்தார். யாருடைய முயற்சிகள் அப்படின்னா அப்பர். யார்? அப்பர். அடுத்தது, மகேந்திரவர்மன் சமஸ்கிருதத்தில் பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதிய நாடக நூல் எது? மகேந்திரவர்மன் சமஸ்கிருதத்தில் பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதிய நாடகம் எது? மத்தவிலாச பிரகடனம். மத்தவிலாச பிரகடனம். மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் தலைநகர் எது? மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் தலைநகர் எது? வாதாபி. இரண்டாம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர். இரண்டாம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர் என்னதுன்னா ராஜசிம்மன். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியும் சீன நாட்டின் தூதுக்குழுக்களையும் வரவேற்றவர் யார்? சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியும் சீன நாட்டின் தூதுக்குழுக்களையும் வரவேற்றவர் யார் அப்படின்னா ராஜசிம்மன். அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன். கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் எது அப்படின்னா முதலாக கிபிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய காலம். கட்டடக்கலைக்கு சிறப்பு பெற்றது பல்லவர்களுடைய காலம். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல் கடற்கரை கோயில் கடற்கரை கோயிலும் வராகர் குகையும் யாருடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும்? எங்கே? மாமல்லபுரத்தில் இருக்கிறதுல கடற்கரை கோயிலும்
அதாவது ஒற்றை கருங்கல் கடற்கரை கோயிலும் வராக குகையும் எதுக்கு யாருடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் அப்படின்னா பல்லவர்கள். எந்த ஆண்டில் உலக பாரம்பரியமான சின்னங்களின் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? உலக பாரம்பரிய சின்னங்களின் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1984. திராவிட கட்டடக்கலையின் பாணி எது? திராவிட கட்டடக்கலையின் பாணி எது? மகேந்திரவர்மன் பாணி. பாறை குடைவரை கோயில்கள் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? பாறை குடைவரை கோயில்கள் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணியில் அமைந்துள்ளது? மாமல்லன் பாணி. மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்கள் எந்த வானில் கட்டப்பட்டுள்ளது? அதாவது எந்த வானில் இல்லை, எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்கள் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? மாமல்லன் பாணி. காஞ்சிபுரத்தில் உள்ள கட்டுமான கோயில் கலைபாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? காஞ்சிபுரத்தில் உள்ள கட்டுமான கோயில் கலைபாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா கைலாசநாதர் கோவில். பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்து இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றில் புரவலர்களாய் திகழ்ந்தவர்கள் யார்? பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்து இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றில் புரவலர்களாய் திகழ்ந்தவர்கள் யார்? பல்லவர்கள். கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகை என்பதன் பொருள் மடாலயம் அல்லது கல்வி மையம். ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுறதுக்கு எது அப்படின்னா கல்வி மையத்துக்கு தான் கடிகை அப்படின்னு நேம் யூஸ் பண்ணுவாங்க. பல்லவ காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய கடிகை எது? பல்லவ காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய கடிகை எது அப்படின்னா காஞ்சிபுரம். நியாயபாஷ்யா எனும் நூலை எழுதிய வாத்ஸ்யாயர் எங்கு ஆசிரியராக இருந்தார்? எங்கே அப்படின்னா காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வு ஏடு எது? தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வு ஏடு எது? தட்சிண சித்திரம். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யார் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது? தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யார் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது? மகேந்திரவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்த மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் யார்? முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்த மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் யார்? தண்டின். சமஸ்கிருத அறிஞரான தண்டின் எழுதிய நூல் எது? சமஸ்கிருத அறிஞரான தண்டின் எழுதிய நூல் எது? தசகுமார சரிதம். சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? சிம்மவிஷ்ணு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? பாராவி. சமஸ்கிருத அறிஞரான பாராவி வடித்த வடமொழி காப்பியம் எது? சமஸ்கிருத அறிஞரான பாராவி வடித்த வடமொழி காப்பியம் எது? கீராதார் ஜினியம். நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் யாருடைய காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள்? இது தேவாரமும் 4000 பிரபந்தமும் யாருடைய காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் அப்படின்னா பல்லவர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். அடுத்தது, பெருந்தேவனார் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை தமிழில் எந்த பெயரில் மொழிபெயர்த்தார்?
இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை தமிழில் எந்த பெயரில் மொழிபெயர்த்தார்? யாழ் பெருந்தேவனார். பாரத வெண்பா. இது பாரத வெண்பா. குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் பல்லவர்களின் எந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது? குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் பல்லவர்களின் எந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது? இசை. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தார்? புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தார்? புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தார்? முதலாம் மகேந்திரவர்மன். சாளுக்கியரின் தலைநகரம் எது? சாளுக்கியரின் தலைநகரம் எது? வாதாபி. வெங்கி சாளுக்கியர்கள் யார்? கீழை சாளுக்கியர்கள் என அழைக்கப்பட்டவர்கள். கல்யாணி சாளுக்கியர்கள் யார்? மேலை சாளுக்கியர்கள் என அழைக்கப்பட்டவர்கள். வடக்கே ஹர்ஷரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் யாருடைய எல்லைகளாக இருந்தன? வடக்கே ஹர்ஷரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் யாருடைய எல்லைகளாக இருந்தன? சாளுக்கியருக்கு எல்லைகளாக இருந்தன. பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் யார்? எந்த ஊரில்? பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா முதலாம் புலிகேசி. கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பியவர் யார்? கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி சுற்றியுமே என்னது மதில் சுவர் எழுப்பியவர் யார் அப்படின்னா முதலாம் புலிகேசி. கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடையே உள்ள பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையும் கைப்பற்றியவர் யார்? யார் அப்படின்னா முதலாம் புலிகேசி. முதலாம் புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன் எந்த கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான்? முதலாம் கீர்த்திவர்மன் எந்த கடற்கரை பகுதியை அவங்களுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொங்கண கடற்கரை பகுதி. கொங்கண கடற்கரை பகுதி. சாளுக்கியர் வம்சத்தில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார்? சாளுக்கியர் வம்சத்தில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி. யார்? இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுத்தார்? இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுத்தார்? வடக்கே ஆட்சி செய்த ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தார். இரண்டாம் புலிகேசியும் ஹர்ஷரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இவருடைய எல்லையாக வரையறை செய்யப்பட்ட நதி எது? இரண்டாம் புலிகேசியும் ஹர்ஷரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இவருடைய எல்லையாக வரையறை செய்யப்பட்ட நதி எது அப்படின்னா நர்மதை நதி. கிபி 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினார்? கிபி 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினார்? அவருடைய சகோதரர் விஷ்ணுவர்தனர். முதல் கீழை சாளுக்கிய அரசன் யார்? முதல் கீழை சாளுக்கிய அரசன் யார்? விஷ்ணுவர்தனர். ராஷ்டிரகூட வம்ச அரசை தோற்றுவித்த தந்திதுர்கா போரில் யாரை தோற்கடித்தார்? ராஷ்டிரகூட வம்ச அரசை தோற்றுவித்த தந்திதுர்கா அவர் எந்த போரில் யாரை தோற்கடித்தார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தது யார் அப்படின்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் யார்? கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் யார் அப்படின்னா கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் யாருடைய காலத்தில் இருந்தது? வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் யாருடைய காலத்தில் இருந்தது? அதாவது இந்த பெரும்பகுதி யாருடைய காலத்தில் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னா ஆறாம் விக்ரமாதித்யர்.
தென்னிந்திய மற்றும் வட இந்திய கட்டிட பாணிகளின் கலப்பு எது? தென்னிந்திய மற்றும் வட இந்திய கட்டிட பாணிகளின் கலப்பு எது? வெசாரா பாணி. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? பாரசீக குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? அஜந்தா ஓவியங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது, கர்நாடக மாநிலம் பட்டடக்கல்லில் எத்தனை கோவில்கள் உள்ளன? கர்நாடக மாநிலம் பட்டடக்கல்லில் எத்தனை கோயில்கள் உள்ளன? மொத்தம் 10 கோயில்கள். அதில் பட்டடக்கல்லில் வட இந்திய பாணியான நாகாரா பாணியில் எத்தனை கோயில்கள் உள்ளன? எந்த பாணி? நாகாரா பாணியில் 4 கோயில்கள். பட்டடக்கல்லில் தென்னிந்திய பாணியான திராவிட பாணியில் எத்தனை கோயில்கள் உள்ளன? மொத்தம் 6 கோயில்கள். மொத்தம் 10 கோயில். அதில் நாகாரா பாணியில் 4 கோயில், திராவிட பாணியில் 6 கோயில். விருபாக்ஷா கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது? விருபாக்ஷா கோயில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது? காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த விருபாக்ஷா கோயில் கட்டுவதற்கு எங்கேருந்து சிற்பிகள் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து தான் சிற்பிகள் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தக்காணம் தூர தெற்கு பகுதிகள் கங்கை சமவெளிகளை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தக்காணம் தூர தெற்கு பகுதிகள் கங்கை சமவெளிகளை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் பிறப்பின் அடிப்படையில் யார்? ராஷ்டிரகூடர்கள் பிறப்பின் அடிப்படையில் யார்? கன்னடர். அப்போ ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி எது அப்படின்னா கன்னடம். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார்? யார் அப்படின்னா தந்திதுர்கர். தந்திதுர்கர் யாரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றினார்? யாரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றினார்? வாதாபி சாளுக்கியர். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர் அரசர்களில் தலைசிறந்த அரசர் யார்? ராஷ்டிரகூடர் அரசர்களில் தலைசிறந்த அரசர் யார் அப்படின்னா அமோகவர்சர். அமோகவர்சர் ஜினசேனா எனும் சமணத்துறவியால் எந்த மதத்திற்கு மாற்றப்பட்டார்? அமோகவர்சர் ஜினசேனா எனும் சமணத்துறவியால் எந்த மதத்திற்கு மாற்றப்பட்டார்? சமணம். அமோகவர்சர் மகன் 2ஆம் கிருஷ்ணர் வல்லம் போர்க்களத்தில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? அமோகவர்சருடைய மகன் 2ஆம் கிருஷ்ணர் வல்லம் போர்க்களத்தில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா பராந்தக சோழன். யார்? பராந்தக சோழன். எந்த போர்? வல்லம் போர். அடுத்தது, ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்? ராஷ்டிரகூடத்தின் வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார் அப்படின்னா 3ஆம் கிருஷ்ணர். 3ஆம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து கைப்பற்றிய ஊர் எது? 3ஆம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து கைப்பற்றிய ஊர் எது அப்படின்னா தஞ்சாவூர். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த ராஷ்டிரகூட அரசர் யார்? நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த ராஷ்டிரகூட அரசர் யார் அப்படின்னா 3ஆம் கோவிந்தன். எந்த அரசருக்கு பின் ராஷ்டிரகூட அதிகாரம் விழுந்தது அல்லது வீழ்ந்தது? யாருக்கு பின்னாடி அப்படின்னா 3ஆம் கோவிந்தனுக்கு பின்னாடி ராஷ்டிரகூட அரசர்களுடைய வம்சம் வீழ்ந்தது. அமோகவர்சரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் எந்த மொழியில் முதல் கவிதை நூலாகும்? அமோகவர்சரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் எந்த மொழியில் முதல் கவிதை நூலாகும்? கன்னடம். ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும் புகழ் பெற்றவர் யார்? ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ஆதிகவி பம்பா. முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் இது. முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் இது ஆதிபுராணம்.
மகாபாரதம் எதனுடைய மீள்தருகையாகும்? மகாபாரதம் எதனுடைய மீள்தருகையாகும்? விக்ரமார்ஜுன விஜயம். விக்ரமார்ஜுனுடைய விஜயம் நூலினுடைய மீள்தருகை தான் இது மகாபாரதம். ஆதிகவி பம்பா தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரத்தில் பொருத்தி எழுதியுள்ளார்? எந்த கதாபாத்திரம் அப்படின்னா அர்ஜுனன். அடுத்தது, எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும் யாருடைய கலை கட்டிடக்கலை சாதனைகளை காணலாம்? எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும் யாருடைய கலை கட்டிடக்கலை சாதனைகள் காணலாம் அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள். எலிபெண்டா தீவு எதற்கு அருகில் உள்ளது? எங்கே? மும்பைக்கு அருகில் உள்ளது. ஸ்ரீபுரி என்ற இயற்பெயர் கொண்ட தீவு எது? எலிபெண்டா தீவு. எந்த பேர்? ஸ்ரீபுரி. அடுத்தது, எலிபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் யார் அப்படின்னா போர்த்துகீசியர்கள். ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு யானை வடிவில் இருக்கிறதுனால எலிபெண்டா தீவு அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. எலிபெண்டா குகையில் உள்ள சிலைகள் பெரும்பாலும் யாருடைய சிலைகள் அப்படின்னா சிவனுடைய சிலைகள். மொத்தம் இந்த ஒரு பாடத்துலேருந்து மட்டும் 85 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.